துலாம் ராசி நண்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? என்னன்னா, நம்ம பேசுவது எல்லாமே கிரக சஞ்சார நிலையில வைத்துதான் பேசிக்கிட்டு இருக்கோம். யாரு என்ன பேசினாலும் நமக்கு கவலை கிடையாது. இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை வழங்குவார்கள் என்பது பொதுவான விதி. அப்ப எந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார்கள், அந்த வீடுகள் உங்களுடைய ராசினருக்கு எந்த இடமாக இருக்கிறது, அவர்கள் அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள். இந்த பலன்களை கோச்சார பலன்களாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும், மொத்த பலன்களாக பார்க்க முடியாது. சில பேருடைய சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா யோக பலன்கள் இந்த நேரத்தில் அதிகமா இருக்கும், தசாபுத்தி சாதகமாக இருக்கும், கிரக சஞ்சாரங்கள் சாதகமாக இருக்கும். சில பேருக்கு எதிர்மறையாக இருக்கும், நெகட்டிவா இருக்கும். அதே நேரத்தில் கோச்சார பலன்கள் என்பது பொதுவாக யோகத்தை கொடுத்திடக்கூடியது. ஒரு 25% யோகத்தை கொடுக்கும். கோச்சார கிரகங்கள் யோகத்தை கொடுப்பது 100% என்று தான். அப்போ ஒரு பகுதியை நம்ம பார்க்கணும். இந்த கோச்சார கிரகங்களை வைத்து நான் சொன்னதெல்லாம் சில பேருக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, சில பேருக்கு நடைபெறாமல் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு, சுய ஜாதகத்தில் தசாபுத்தியின் காரணமாக. சரி, இப்ப பார்க்கின்ற போது இந்த மாதம், இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? ஒரே வரியில சொல்லணும்னா, துலாம் ராசினருக்கு ஆவணி மாதம் யோகமான மாதமாக இருக்கும். அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். லாபாதிபதி உங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். அந்த சூரியன் லாபஸ்தானத்தின் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். கூட பாத்தீங்கன்னா கேது பகவான் ஆட்சி அதே சிம்மராசிக்குள் சஞ்சரிக்கிறார் 11ஆம் இடத்தில். புதனும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில். அப்போ இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் அள்ளி கொடுத்திட போகிறார்கள். ஏதேனும் ஒரு புதிய வழியினை காட்டிட போகிறார்கள். வேலை இல்லாம இருக்கோம், எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டோம், அப்போ எதுக்கே இருந்து ஒரு அனுமதி கடிதம் வருது, வேலைக்கு முயற்சி செய்த இடத்திலிருந்து ஒரு கடிதம் வருது, வேலைக்கு போய் சேர முடியும். ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு அரசுடைய அனுமதி கிடைக்கும். வர வேண்டிய பணம் வராம இருந்திருக்கும், அந்த பணம் இந்த நேரத்தில் கைக்கு வரும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் லாபம் உண்டாகும். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியனும் கேதுவும் புதனும் உங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதத்தில் வளமாக்குவார்கள். இது ஒரு சிறப்பான பலன் இந்த மாதத்துல. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது ஒரு நன்மைகள் இருக்கு இந்த மாதத்துல. இந்த கிரகங்களால் நன்மைகள் இருக்கு, அவர்கள் நன்மைகளை வழங்குவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கூட கிடைக்கும். அதே நேரத்துல 10ஆம் இடம் என்பது பதவிஸ்தானம். அங்க 10ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது அங்கே சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்துவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. குரு சஞ்சாரத்திற்கு 10ஆம் இடம் ஏற்ற இடம் கிடையாது. அதே நேரத்தில் குரு அங்கு சஞ்சரித்தாலும் அங்கிருந்து பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் சுப பலன்களை கொடுத்தாக வேண்டும். அப்ப எந்த இடங்களை பார்க்கிறார் என்றால் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். என்னதான் வெளி வட்டாரத்துல வேலை பார்க்கின்ற இடத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் நிம்மதியான இருக்கும், தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும், கொடுத்த வாக்கி காப்பாற்ற முடியும், வார்த்தையில் ஒரு இனிமையான நிலை இருக்கும். 4ஆம் இட சுகஸ்தானம், தன்னுடைய சுகம். தன்னுடைய சுகம் என்பது இந்த நேரத்தில் நிலைக்கும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். அப்ப குருவுடைய பார்வைகள் இந்த மாதத்தில் உங்களை பாதுகாத்திடக்கூடிய அளவில் இருக்கிறது. சனி 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்றாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி வக்கிரம் அடைந்திருக்கிறார். அதே நேரத்துல சுக்கிரன் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் யோகம். உங்க ராசிநாதன் முதல்ல விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல மாதத்தின் பிற்பகுதியில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் உங்கள் ஜென்ம ராசிக்குள். அப்போ நிச்சயமாக பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். குடும்பத்தினரை ஒருவர் அனுசரித்து போகக்கூடிய அளவிற்கு நிலைமை சுபிட்சமாக இருக்கும். வண்டி வாகனம் வாங்க முடியும், ஏதாவது நகை வாங்க முடியும், புதிய துணிமணி வாங்க முடியும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சம் என்பது இந்த மாதத்தில் இருக்கு. பொதுவாகவே இந்த துலாம் ராசினர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உழைப்பதற்கு கொஞ்சம் யோசிச்சிடக்கூடியவங்க, கொஞ்சம் சுகவாசியாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்களா இருப்பீங்க.
அதே நேரத்துல ராகு வேற 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ராகு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற போது ஏதேனும் ஒரு மனக்குழப்பம், தேவையற்ற குழப்பம், இது நடக்குமா, இது நடக்காதா, இப்படி வாழ்க்கை மாறிவிடுமா, இந்த என்ன நடக்க போகிறது என்பதையெல்லாம் நினைத்து 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 ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளை பற்றிய சிந்தனை இருக்கும், பூர்வீக சொத்து பற்றிய பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது ஒரு நெருக்கடி மனதில் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அதுவும் ஒரு பக்கம் இருக்கிறது, உங்களுக்கு யோகமும் ஒரு பக்கம் இருக்கிறது. உங்களுடைய 2ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய், அவர் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் யோகமாக சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானத்துல போய் புதனுடைய வீட்டுல. அப்ப பாத்தீங்கன்னா பெரியவருடைய தொடர்பு இந்த மாதத்துல கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன இருந்தாலும் சரி, நம்முடைய முயற்சி, நம்முடைய திறமை, நம்முடைய உழைப்பு, இது மட்டும்தான் நம்மளை முன்னேற்றும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல நீங்க சரியா இருந்துட்டு வச்சுங்களேன், இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பது என்பது ஒரு நல்ல நேரம். உங்களுக்கு இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். எதிரி வருகின்ற ராகு கேது பயிற்சி என்பது கொஞ்சம் கேள்விக்குறியை உண்டாக்கி கொண்டதாக இருக்கும். இப்பவே நீங்க தயாராகிடணும், இதுதான் பண்ணணும், எதிர்காலத்துக்கு இப்படித்தான் வாழ்ந்தாகணும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிந்தவரை மேலதிகாரியை அனுசரித்து போவது என்பது நன்மை ஏற்படுத்தும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். 10ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார், யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். கணவன் மனைவிக்குள் கூட பாத்தீங்கன்னா முடிந்தவரை அப்படியே ஒற்றுமையா இருப்பது நன்மையா இருக்கும். விட்டு கொடுத்து போங்க, இல்லை சாதிக்க முடியும். பொதுவாக இந்த மாதம் ஒரு பக்கம் உங்களுக்கு யோகமான மாதம், மறுபக்கம் சில நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த நெருக்கடிகளை கூட சமாளித்துக் கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.